ஆறுமுகம் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போ வீடை வந்து ஜப்தி பண்ண போகிறாங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பைரவியும் வந்து அதை என்ன டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து வயல்காட்டுக்காக வந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிமா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து அந்த தண்ணி பாய்ச்சலை பண்ணும்போது அந்த மாறனும் அவங்களோட டீமும் கும்பலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆறுமுகம் அந்த இடத்த வித்துட்டானா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம உடனே சிந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வருது. அந்த சூரியகாந்தி பூ வளைஞ்ச அந்த இடத்துக்கு போய் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பாலாம் வந்து கீழே கிடக்கும். உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட போய், அதாவது சிவா கிட்ட போய் வந்து கொடுக்குறாங்க. சிவா வந்து உடனே அந்த டப்பாலாம் எடுத்துகிட்டு போய் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இது வந்து கெமிக்கலு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி மேலெல்லாம் தெளித்தா உடனே அது செத்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேணுட்டே தான் யாரோ ஆறுமுகத்தை பழி வாங்கணும் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சிவாவும் சரி சிந்துவும் சரி அதை போய் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் மாறன் அவங்க கும்பலும் வந்து மாட்டிக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இசைக்கு வந்து இதெல்லாம் முன்னே வந்து சுதாரிச்சுக்கிட்டு உன்னை வந்து பிடிக்க வராங்க, தயவுசெய்து என் பேரை வந்து காட்டி கொடுக்காத அப்படி வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து சாமையாக சிந்து மேலே கடுப்பேற்றுறாங்க. இவன் ஒழுங்காக வீட்டுள்ள இடம் கொடுத்தா இவன் வந்து கொம்முன்னு உக்காராமல் இப்போ இது கண்டுபிடிக்கிறேன் அது கண்டுபிடிக்கிறேன்னு வந்து இருக்கிறாளா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சிந்துவை வேணுட்டே திருப்பியும் பழி வாங்குறாங்க. காரணம் வந்து அவங்க வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிறாங்கன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் பைரவிக்கு புரிய வைக்கிறாங்க, உன் அக்கா மூலியமாக தானே வந்து இன்னைக்கு 1 கோடி ரூபாய் நம்ம நஷ்டம் ஆவனதை வந்து தடுக்கலான்னு இருக்காங்க. உன் அக்காவை ஏன் நீ வந்து இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய வைக்கிறாங்க நம்ம ஆறுமுகம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து பைரவி வந்து சிந்துவை ஏற்றுக்க போகிறாங்க அக்கான்னு. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.